என்ன பிரியாணி எடுத்துன்னு போனோடனே வருது எல்லாம். ஓகே, இங்கே இருக்கவங்களுக்காக ஒரு படையல் வந்து கொடுத்துட்றோம் கைஸ். ஓகே, எங்களால் முடிஞ்சது நாங்கள் படையல் கொடுத்துட்டோம். ஆமாம், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்குங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஜான் பசியில் இருக்கோம். எஸ், எல்லாருமே பசியில் தான் இருக்கிறோம். என்ன ஒரு வெளுத்துடலாமா? ரெடி. ஓகே ஓகேப்பா. இந்த இடத்துல இருக்க ஆண் மக்கள் எல்லாரும் வந்து கேட்டுக்குங்க, உங்களுக்கான பங்கை நாங்கள் கொடுத்துட்டோம். எங்கள் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா 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 ப்ரோ, டேய் ஆச்சு என்னடா? ஏய் ஜான், போதுமா? போதும் போதும். ஏன்ப்பா வெயிட் பண்ணுறீங்க? செட் பண்ணிக்கிறியா? வேணும். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹாரர் குக்கிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். கரெக்டாக 157. இப்போ நாங்கள் ஒரு சுடுகாட்டுக்கு போக போகிறோம். சுடுகாட்டில் போயிட்டு ஹாரராக வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சை தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 2 மணி ஆகிடுமா? பக்கம் தானே. ஸோ இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் பக்கம்தான். அதனால் வந்து ஒரு 2 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். போகிறப்ப அப்படியே இவங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை கேட்டுக்கிட்டே போவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜாலியாக போகிறோம், குக் பண்ணுறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். ஜானை நல்லா சாப்பிடுவோம். ஜானை வயிறார இன்னைக்கு சாப்பிட வைப்போம் கண்டிப்பாக. இதுக்காகவே வந்து ஜான் வந்து மும்பையிலேருந்து சாப்பிடாம வயிறை வந்து காலி பண்ணி கொண்டு வந்துருக்குறான். பேக்கோட வந்துட்டு சாப்பிட ஹோட்டலுக்கு கொண்டு போகிறேன்னு இது எல்லாம் எடுத்து வச்சு இப்படி கூப்பிட்றீங்க. எப்படி சமைக்கிறது? யார் சமைக்க போகிறா? எங்கே சமைக்க போகிறோம்? இங்கே தான் நான் சமைக்க போகிறோம். சுடுகாடு அதுதான் இல்லையா? இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது என்ன சொன்னேன்? எத்தனை மணி ஆகுது? ஜஸ்ட் 2 o'clock. ஜாலியாக சாப்பிட. நான் அப்பயே சொன்னேன் நான் வரக்குள்ளேயே சாப்பிட்றேன்னு. பரவாயில்ல, சாப்பிட போகிறோம். மிட்நைட் பிரியாணி சாப்பிட்ருவீங்க. என்ன இது எனக்கு ட்ரெயினில் வந்து டயர்டாக இருக்குது. 3 மணியில் சாப்பிட்டுடலாம். ஆமாம், சீக்கிரமாக சாப்பிட்றலாம். நீ முதல்ல இப்படி சொல்லியிருந்தேன் வீட்டில் சாப்பாடு இருக்குது, வீட்டில் சாப்பாடு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ இங்கேருந்து எல்லாம் பேருக்கு ஆட்டோவில் ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்குது. கறிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சூப்பர். எல்லாம் போக வேண்டியதா, சமைக்க வேண்டியதா, குக் பண்ண வேண்டியதா. ஓகே, எல்லாம் ஒன்று தான். அதே போல செவ்வா அவன்கிட்ட இதுக்கு மேலே பேசியிருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம நேராக கிளம்பிடும். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10 minutes தான் ஆகுது. ஸோ வந்து பைக்கை வந்து பார்த்திங்கன்னா அதை இங்கே பார்க் பண்ணிட்டேன். தெரியுதா? நம்ம அசுரன் இதெல்லாம் பார்க் பண்ணிட்டு எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து சீனுகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? சாப்பாடுலாம் ரெடியாக இருக்கும். தண்ணியில் ஊற்றுது. ஓகே, ஊற்றிச்ச தண்ணி லைட்டாக வேறு ஒன்று ஓகேவா? இப்படி இடம் இருக்குது. ஓகே, நான் முன்னாடியே உட்காந்துக்கிறேன். முன்னாடி என்ஜாய் பண்ணோம். இலையை பிடிச்சிக்கிறேன். பாத்திர இலையை விநாயகர் அப்புறம் சாப்பிட்டு இருக்காரு. வண்டி ஆஃப் ஆகுது. வண்டி ஆஃப் ஆகுதா? இல்லை ஆஃப் பண்ணிட்டியா? இல்லை ப்ரோ, நான் ஏன் ஆஃப் பண்ணுறேன்? என்னடா சொல்கிறேன்? ஆஃப் பண்ணி விளாடாத ப்ரோ. ஒன்று நான் சிஎன்ஜி பெட்ரோல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சிஎன்ஜி ஸ்டார்ட் ஆகல.
ஷுவரா? ஷுவர் தான் ப்ரோ. ஆனால் பாட்டு நிதானமாக ப்ரோ கறி பிடிச்சிங்க. புதுசு. சுடுகாட்டில் வந்து நிலா வச்ச தவிர இங்கே என்ன இருக்குது இதை போய் சமைக்கணுன்றீங்களே? அதுதான் கேட்குறேன். அப்புறம் என்னடா கேள்வி உனக்கு? லைட் எங்க? செவனேன்னு நான் சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் ஏதாச்சும் நிம்மதியாக காஞ்சி போன பிரியாணியே தின்னுட்டு வந்திருப்பேன். நான் வீட்டில் வந்து சுவாரஸ்யமாக சாப்பிட்லாம், சூப்பராக சாப்பாடு இழுத்துட்டு வந்து இங்கே சுடுகாட்டில் வந்து சாப்பாடு சாப்பாடியா? போயா அங்கே போயா, நல்லா சாப்பாடுலாம் இருக்கேன் போயா. என்ன ப்ரோ ஜானு காமெடி பண்ணுறா? ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி முழு பௌர்ணமி. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். உங்களால் ஜூம் பண்ணிக்கிறேன். தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். எஸ், முழு பௌர்ணமி. நம்ம மாட்டினா பௌர்ணமி அமாவாசை மாட்டோம் இல்லை? இதுக்கு என்ன? ஆஹா, நாங்கள் பண்ண வீடியோ எல்லாமே அமாவாசை இல்லை பௌர்ணமி 2 நாள் தான் பண்ணிடுவோம். எதுலையாவது தான் மாட்டோம். ஆமாம், மற்ற நாளாக பண்ணதே இல்லை. இப்போ பாய். ஐயோ, இந்த லாங் டைம் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணி. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? இங்கெல்லாம் ஒன்றும் வராது. சில பேர் திரும்ப சாப்பிட்ற டைமு ஒரு ஊர்களை சொல்லி ஒரு உருண்டை திருடிடணும். அப்படி வாயில் எடுக்கப்போம் டப்புன்னு காணாமல் போயிடும். இனி நிறைய செக் பண்ணிடலவா? நடக்குதா பார்த்துருமா? அப்போ எனக்கு சோறு எல்லாம் இதுவும் கூட தின்னுட்டுனா நாங்கள் சாப்பிட்றது. வா, நிறைய எக்ஸ்ட்ரா சென்னை சென்னை போயிடலாம். அது மிட் நைட் பிரியாணிலாம் இருக்கும், அது போய் சாப்பிட்டாடே வரும். ஓகேவா? போயிடாது. முடிச்சிருச்சு. நல்ல சகுனம் தான். கரெக்டு. ப்ரோ ஓவராக கத்துறானுங்க. ஆள் என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. கறி எல்லாத்தையும் எடுத்து வெளியே எப்படி எடுத்து வச்ச உடனே ஆரம்பிக்கிறானுங்க. ஏதோ சந்தேகம் இருக்குது காய்ஸ். இது வரைக்கும் எவ்வளோ குக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த குக்கிங் வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த குக்கிங்கோட மாஸ்டரே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனு தான், பிரியாணி மாஸ்டர். ஸோ இன்றைக்கி எப்படி சமைச்சு தரப்போறான்னு தெரில. உன்னை நம்பி தான் 2 பேர் 2 ஜீவன் சாப்பிடாம வயிறை காலி பண்ணி போட்டு வந்துடுவோம். நாய் எங்கேருந்து குலைக்குதுன்னு தெரியல, சவுண்ட்லாம் வருது. வெளியே ஆப்போசிட்டில் இபி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே லைட் எரியுதுல்ல, அந்த இடம் தான் அது. ஜான் பாய், ஃபஸ்ட்டு வெங்காயம் தோலில் உச்சி குத்துறேன், கட் பண்ண ஆரம்பிச்சு. அடியில் தண்ணி வருமா? வராது. ஏன் வராது? அடிச்சா வராது. அது ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுது. அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன ஒரு ஜானு கைஸ், இப்போ நாங்கள் இங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த நைட் விஷன் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே செட் பண்ணியிருக்கோம். அதில் தெரியுதான்னு தெரியல. சொம்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளார விழுந்துருச்சு. ஆமாம், என்னடா இது ஒரு அண்ணன் தட்டி விட நீங்கள் இங்கே இது லைட்டை செட் பண்ணிட்டு இருந்தேன் நான். சம்பவம் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு லைட் அது மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆமாம், அது கூட வந்து இது லைட்டு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அது கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். எதாவது எலக்ட்ரிக் சொம்பு இது வேற என்னென்ன வெளியே போகுதுன்னே தெரியலையே. சரி, ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாம். பசி எடுக்குதுன்னு. ஓகே கைஸ், அப்படியே நம்ம இடத்த பார்த்துக்குங்க. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடுப்பு செட் பண்ணியாச்சு. நான் அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்டா சின்ன, ஓகேவா? நைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. சரி, இன்னும் லைட்டு பவர் ஏற மாட்டேது. ஓகே,
ஹலோ நீ யாரா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா என்கிட்ட பேச முடியுமா? ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி படையல் செய்கிறோம். நம்மளோட பாய்ஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம தான் வந்து நாங்கள் இங்கே சமைக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா இங்கே வந்து எங்க கூட வந்து சாப்பிட முடியுமா? என்னடா ஆ என்னடா ஏய் லைட் வர பிளிங்க் வரா என்னடாச்சு? ஏய் பார்த்து பண்ணக்கூடாதா? என்னடா நடக்குது என்னதான் தெரியல. தண்ணி கொடு. ஷோ ஏய் லைட் ஆஃப் பண்ணிட்டா. ஆஃப் பண்ணிட்டு எரியுதுங்களா? ஆஃப் பண்ணிட்டு எரிஞ்சுதியா? கைஸ் நிஜமாக சொல்கிறேன், லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க. இல்லை நீ விட்டுடுறா சீனு கட் பண்ணிட்டேன்டா. நீ வண்டியில் துணி இருக்கு தொடச்சிக்கோ. கை கட்டு துணி நினச்சி கை கட்டு. என்ன ரத்த பலியா? ரத்த பலியா இது? ஒரு வேலை ரத்த பலி கேக்குதா? அவனே ஏற்கிற பயந்து ரத்த பலி கேட்குறா, கோய் பலி கேட்குறா. ஆட்டோ எடுக்கிறப்ப ஆட்டோ ஆஃப் ஆச்சு. ஆமாம். இப்போ இங்கே வந்து ஏதோ சம்திங் நடக்குது. சொம்பு ஆட்டோமேட்டிக்காக விழுந்தது, லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. நான் ஒன்றும் புரியல. சரி இதை தூக்கி போட்டு இதை கழுவிடுங்க. இதை வேண்டாம். கொசு ஒரு பக்கம் கடிக்குது. ஜான் ஓகே தானே? கை ரொம்ப ரத்தம் வருதா? கட் ஆயிடுச்சா? லைட்டாக தான். ஆ ஓகேவா? தான் கட்டிடு. கண்டென்ட் பண்ணலாம். இல்லை பண்ணிடுவோம். ஜான் நான் ஓகேவா பண்ணலாமா? பரவாயில்ல இழுத்துட்டு வந்துட்டீங்க. பசிக்குது வர. இப்போ எங்கே போகிறது? சமைச்சிடலாம், வேறு வழி இல்லை. அப்புறம் மிட்நைட் பிரியாணி கொண்டு போயிடலாமா ஜான் சென்னைக்கு? இல்லை வேணாம் இங்கேயே சமைச்சிடும். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே. பௌர்ணமி வர நம்ம எல்லா வீடியோவில் பௌர்ணமி தான் மாற்றுவாங்க. ஆமாம் உண்மையிலே வந்து நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி, அதுதான் உண்மை. ஓகே இல்லைடா? பரவாயில்ல நிற்கிதா? விட்டு நான் அடுப்பு வச்சு வைக்கிறேன். நான் பார்த்துருவேன். சரி ஜாலியாக பண்ணால் ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி நடக்குது. ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து கட் பண்ணிடக்கூடாதா நீ? கை எப்படி தான் போச்சு? நீ லைட்டை ஆன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தானே உன்கிட்ட ஒரு லைட் எதனா கொடுத்துருக்குறேன். அப்புறம் எதுக்கு நீ அதை ஆன் பண்ணாமல் நீங்கள் பண்ணுற? லைட்லாம் போட்டு தான் பண்ணுறேன். நீங்கள் அப்படி போய் அங்கே ஏதோ கண்டென்ட் பேசினீங்க ப்ரோ. ஆமாம் அங்கே ஏதோ பார்த்துட்டீங்களா? அப்போ நானும் சும்மா ஜாலியாக பேசிட்டு டப்புன்னு எப்போ பார்த்தா ரத்தம் ஊற்றுது. நீ அது கொஞ்சம் பார்த்து பண்ணியா? இந்த லைட்டை டாப் லைட் இந்த லைட்டை ஆன் பண்ணி வச்சிடுறா. மாதிரி வீட்டில் வந்து ஒரு பேனர் எடுத்துன்னு வந்துருவேன். பார்த்து சேஃபாக பண்ணு. அந்த லைட்டை ஆன் பண்ணிடுறா ஜானு. கத்தியை வாஷ் பண்ணியா? வாஷ் பண்ணு கைஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள். லைட்டு டாப் லைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபுல் சார்ஜில் போட்டேன். 1% தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது பாருங்களா, ஆனில் தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஆஃபே ஆன் ஆகுதுரா. நல்ல வேலை இதில் வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன் கேமராவில். கிளம்பிடலாமா? வேணாம் இன்னும் தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் கைஸ். சீரியஸாக இதை பாருங்கள், எதுவுமே பண்ணல. மேலே இங்கே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறேன். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டேன். இது ஆனில் தான் இருக்குது. சார்ஜ் கிளியர் தானே. இது ஆஃப் பண்ணு. இது மேலே இது டாப் லைட் ஆஃப் பண்ணிவிட்டா. நீங்கள் பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டு தான் இருக்குது. இதை பாரு ராசினோ, ஆஃப் பண்ணியுமே வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. கிளம்பிடலாமா? கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி கிளம்புறது? அடுப்பு பற்ற வைக்கலாமா பயம்தான் வருது. ஆனால் அதில் என்னன்னா நெருப்புன்னா வராது, அந்த அனல் வருதுல்ல வராது. நெருப்பு பற்ற வச்சிடுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. இது மறுபடியும் ஆன் பண்ணுறேன் மேலே டாப் லைட்டை. ஓகே, நான் எதுக்கும் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன். நான்
0 minutes தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. அதேமாரி சேம் அந்த டாப் லைட்டுமே இதே நிலமை தான். கரெக்டாக அது நீ ஃபுல்லாக தானே சார்ஜ் போட்டேன் ஜான் ஞாபகம் இருக்குல்ல? ஃபுல்லாக தானே இருந்தது சார்ஜ். இப்போதைக்கு என்ன பண்ண சார்ஜ் தான் போட்டோம். சரி ஓகே, பார்த்து பத்திரமா பார்த்து வை. இதுக்கு சேஃபாக இரு. உனக்கு அங்கே பிரைட்னஸ் தெரியுது இல்லை, இப்படி வச்சுக்கிறா பக்கத்தில். இங்கே பக்கத்தில் வச்சு. ஓகே அட்டாங்க. இந்த லைட்டும் வந்து சரி பண்ணுறாரு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இன்னும் எல்லாமே வந்து விசித்திரமாக நடக்குது. ஆமாண்டா, ஃபுல் சார்ஜில் இருந்ததுடா. சரி இதை ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணாலுமே அது அப்படியே தான்டா இருக்குது. என்னாச்சு? நகத்தில் இருந்து கொத்தி. ஓ பார்த்து பண்ணியா தயவு செஞ்சு. இங்கே பாரு, இந்த லைட்டை ஆஃப் பண்ணி எரிஞ்சுன்னு இருக்குது. ஆஃப் பண்ணியுமே இது எரியுது. வேறு எதாவது லைட் இருக்காரா நம்மகிட்ட? வேறு லைட் இந்த லைட் தான் ப்ரோ, இது யூஸ் பண்ணிங்க. அதை ஆஃப் பண்ணுறேன். அது கவுத்து வச்சுருக்கேன், நல்லா வச்சுருக்கேன் அந்த மாதிரி. இல்லை இது இப்படி கொஞ்சம் பிளிங்க் ஆனால் இது ஓகே யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அதை பார்த்துல விடுவோம். ஓகே வேணும். நீங்கள் பாருங்கள், ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அது ஆனால் வந்து அப்பயுமே இப்படி தான் ஆகுது. ஆமாம், நம்ம ரூமில் அந்த பேய் தெத்திட்டீங்களா? ரூமில் அந்த அது இன்னும் முடியல. அது இன்னும் முடியல. இன்னும் வந்து சம்பவம் நடந்துன்னு தான் இருக்குது. நம்ம அந்த வீடியோ போயிட்டு பார்க்கல, நம்ம எடுக்கல. ஆமாம் போல பார்த்துக்கலாம். சரி நான் அந்த சைடில் போயிட்டு நான் என்னன்ட்டு பார்த்துட்டு வரேன். ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிலமை ஆயிடுச்சு. யாரு? ஹலோ, யாரோ ஓடின மாதிரி சவுண்டு கேட்டுது. கிளியராக கேட்டுது. இந்த சைடில் தான் யாரோ ஓடின மாதிரி இருந்தது. பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த பிணத்தெல்லாம் எரிப்பாங்கல்ல அந்த இடம். உங்களுக்கு தான் ஃபுட்டு தரேன்னு சொல்லிட்டோம்ல, சாப்பாடு கொடுக்குறதுக்கு தரேன்னு சொல்லியுமே ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த செல்லில் ஓப்பன் தான் கைஸ். ஃபுல்லாக இது ஓப்பன் தான். அந்த சைடில் அங்கே எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகுது. ஸோ வண்டி வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இதெல்லாம் எலும்புலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கவர் யூஸ் பண்ணிக்கிறியா? ஏன்னா கவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் எரியல. இந்த ஜான் வெயிட் பார்த்தீங்கன்னா இல்லையே. இல்லை இங்கே ப்ரோ. இங்கேயா? இங்கே எதுவும் லைட் வரலையே. கொஞ்சம் லைட் வந்தது ப்ரோ. இப்போ இங்கே லைட் வந்தது ப்ரோ. வெளிச்சமாவா? ஆமாம்.
எனக்கு ஆக்சுவலாக வந்து என்ன நடந்ததுன்னா இப்போ நான் இங்கே போனேன்ல, ஆமாம். போனப்போ இப்போ நீ சொன்னீங்க இந்த மரத்து சைடில் யாரும் திடீர்னு ஓடின சவுண்டு கிளியராக கேட்டுது. பின்னாடி நடக்கிற மாதிரி ஜான்கிட்ட சொல்லியிருந்தேன். ம் யாரும் நடக்கிற மாதிரி இது ஜான் கேட்குதான்னு கேட்டிருந்தேன். அவன் பாடுன்னு எதுவும் உணர்ச்சியில மாதிரி அவன் பாடுன்னு அடுப்பு பார்த்து இந்த பசி மயக்கமா ஜானு? சரிம்மா பாய், இவ்வளோ வெங்காயம் அஞ்சிட்டு இருக்கிறேன் ஜான். சரி வெங்காயம் பச்சடி போட்டுக்காமான்னு கேட்டால் பாயை திறக்க மாட்டான். என்னடா ஆச்சு? ஓகே தானே நீனு? ஏண்டா ஓகேதான். ஓகே நல்லா ஈக்காதுடா ஜெய். இருக்கிறத பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்குதுடா. எதாவது ஆகுதா? எதாவது தோணுதா? ஏதாச்சும் என்னன்னு சொல்லு. பயமுத்தாதுடா ஜெய். எங்கள் அட்டாலங்க படம் கொடுத்துடா, அது கொடுப்பா. அந்த லைட்டு விடா, டாப் லைட்டு விடா, அதே இதில் போட்டுக்கிறேன். இதே போடுங்க. இதுக்கு மேலே நான் பாம்பேலேருந்து வந்தேன்னா உனக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஸ்டேஷன்லேருந்து வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தேன். உன்னை திரும்பி நான் இதான் ஒன்றா போய் இனிமா நான் சாப்பாடுலாம் இனிமா ஆக்கி வச்சிருப்பாரு வீட்டிலன்ட்டு நான் வர மாட்டேன். உன்னை திருப்பி பாம்பே அனுப்ப மாட்டோம். பாம்பே அனுப்புகிற மாதிரி. ஆமாம், அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அனுப்பலாம். இங்கேயோ ஒரு பொண்ணு பார்த்து வேணாம், ஆல்ரெடி கல்யாணம் பாப்பாரு. அக்கா சாரிக்கா, அண்ணி சாரி, நான் சும்மா ஜாலி நினச்சி பண்ணிட்டேன். நீங்கள் ஜானை வீட்டில் போட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க. சும்மா விளையாட்டுக்கு ஃபன்னு கோத்து விட்டுட்டு. கைஸ் ஆக்சுவலாக வந்து என்ன நடந்ததுன்னா, கரெக்டாக இந்த பிளானிங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் 6 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் கரெக்டாக சீனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேட்ரு ஜான் வரோம், இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் மாதிரி எடுத்துருவோம், எங்கே பண்ணலாம் கேட்டது. நேராக சுடுகாட்டில் போய்ட்டு பிரியாணி சமைச்சிடலாம். ரொம்ப நாளாச்சு. அவனும் எப்படி வந்து சாப்பிடாம தான் வருவான். ஸோ வந்து நேராக வந்து சுடுகாட்டில் போய்ட்டு ஒரு பிரியாணி சமைச்சு அங்கே இருக்கிற பேய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா படையில் போட்டுட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு வரலாம், என்னெல்லாம் நடக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளானில் கிளம்பணும். பிரியாணி சமைக்குமா இல்லைன்னு தெரியல. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. எரிய வைக்கிறேன் ஜாலி 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 ஜாலி. பாருங்க, ஒரு வழியாக வந்து ஜான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை கொளுத்திட்டாங்க கைஸ். இன்னைக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அடுப்பை கொளுத்துனது தான். ஆனால் ஒன்று, பிரியாணி செய்கிறோமோ செய்யலையோ, இது எந்த ஆத்மாவும் நம்மளை வந்து இந்த டைம் என்ன இது என்ன இன்னைக்கு பௌர்ணமியா? ஆமாம், நம்மளை பிரியாணி ஆக்காத இருந்தால் போதும். பட் அதுதான் முக்கியம். நம்மளை பிரியாணி ஆக்காமல் இருந்தால் போதுமா? அதெல்லாம் பார்த்து கவலைப்படாது. அப்படியே வந்து பார்த்தோன்னா எப்படி செய்முறை ஏதோ சொல்லி கொடுத்தோன்னா வந்து பிரியாணி செய்ய தெரியாதவங்க செஞ்சு கற்றுக்குவாங்க. நானும் யூடியூப் பார்த்து எல்லாம் எல்லாத்தையும் கற்றுப்பாங்களா? யாரும் இந்த மட்டும் இது கிளியராக கேட்டுக்கிட்டா சல்லு சல்லுன்னு சொல்கிறது பார்த்தியா? இல்லைடா, ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கேட்டுச்சு, இப்போ கேட்டுது. சரி ஓகே, பார்த்து பத்திரமா பண்ணுங்க. நான் அங்கே போயிட்டு எதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சத்தம் வருது. ஏவா, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றோம், செய்கிறோம், ஒரு புடி செய்கிறோம், என்னை சாவு அடிக்கிறோம். இங்கே இப்போ என்னை இப்போ எங்கே இறவி எனக்கு பிரியாணி வாய்க்கு போது தெரியலாட என்ன பொறையாக்கிடுவீங்களாட்டியா? இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ ஆல். சமைச்சு போடுவாங்க வெளிச்சத்தில், மட்டை பகலில் சமைச்சு சாப்பிட்றாங்க. இது என்ன கேட்டு கூட வீட்டில் நிறைய வாட்டி பிரியாணி செஞ்சுக்கிறேன் பாய். பிரியாணி பிரிஞ்சிலாம் நான் தான் செய்வேன். அதுவும் எப்படி யூடியூப் பார்த்தா? அதை கற்றுக்கணும் ப்ரோ. கிளாஸ் போயிருந்தா, கேட்ரிங் கிளாஸ் போயிருக்கேன். படிக்கிறதுக்கு தனியாக குக்கிங் பீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு போனோன்னா ஓகே, அப்போ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஓகே, கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு வண்டி இண்டி ஏதாவது கிராஸ் ஆகிறப்ப தான் அந்த சவுண்டு வருது பார்த்தியா? இல்லை இல்லை ப்ரோ, அப்படியே நல்லா கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ வேறு விட்டு தனியாக போகிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தனியாக போயிடுறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ.
ஏதாவது தெரியுதா பார்ப்போம். உள்ளார பாரு என்ன எரியுது அப்புறம் உள்ளார. அடுப்பு நல்லா பிடிச்சிச்சு, சரியா எரியுது அடுப்பு, வேற லெவல். ஓகே சூப்பர். ஆயில் ஊற்றியாச்சு. மிஸ்டர் கோல்ட் பிராண்ட். மிஸ்டர் கோல்டு. ஓகே அடுத்து பட்டை இதெல்லாம் போடணும். ஓகே ஆக்சுவலாக அங்கே நாங்கள் இங்கே வந்து இதெல்லாம் வந்து சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி பண்ணோன்னா இன்னும் டைம் ஆகும்னு சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ப்ரிப்பேர்டாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டான். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம் நீங்கள் பாருங்கள், ஹெட்லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக வந்தது. ஆனால் டாப் லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாக் ஆகிடுச்சு. இங்கே வந்ததுலேருந்தே ஒரே நெகட்டிவ் வைப்பு தான். கிளம்புறப்ப அந்த டைம்லேருந்தே நெகட்டிவ் வைப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை சமைச்சிருவோன்னு நம்புகிறேன். என்ன சமைச்சிருவோமா? இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னைக்கு ரத்த பலி கொடுத்து நம்ம ஜான் வந்து ஆரம்பிச்சனால எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். பச்சை மிளகா மறந்துட்டீங்களா? சூப்பரு. காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா இது இருக்கா? அங்கே பாருங்க கைஸ், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்ல இருக்குது அந்த லைட்டு. இதுதான் சொன்னேன் நான், வேண்டாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? அதானே சொல்ல வர. சரி விடு விடு விடு. என்னதான் ஆச்சு இந்த லைட்டுக்கு? இது பண்றத பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. விடு, அது கவுத்து வச்சிடறா. அது ஆஃப் பண்ணாலுமே எரியுதுடா. அது என்ன இழவுன்னு தெரிலடா. அது ஏதோ சம்திங் இங்கே வந்ததுலேருந்து அப்படி நடந்துனுதுடா. அட்டாக் ஆயிடுச்சு. சம்திங் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. உர்றா, அது தேவைப்படும்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. 10,000 லைட் அது. 10,000 இல்லை, 3,500 தான். 3,500 தான். நைட்டு 10,000. பிரெயின் வாஷ் வருதா? கம்மன்னு வருது. பெரியாண்ணா வர போகிறாங்க. வரட்டும், அதுக்காக தானே வந்திருக்கிறேன். யாராவது வருவாங்களா வர மாட்டாங்களான்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் முக்கியமாக. டேய் அப்போ ஏன்டா நீ கட் பண்ணுறா? ஆல்ரெடி கையை கட் பண்ணி தானே வச்சிருக்கிற. அது கையில் கூட கிள்ளி போட்டுடுறா. சொன்னா கேட்க மாட்டான். ஏற்கனவே கையை கட் பண்ணி வச்சுருந்தது கம்முன்னு சாப்பிடுறதே ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. கை போகிறது என்ன, மீதி ரத்தமே போனாலும் சரி. இன்னைக்கு அதான் நானும் மோதிரத்துக்கு பிளான் பண்ணிட்டேன். நான் கொலை வெறியில் இருக்கிறேன். என்ன வேறு அதிகமாக ஊற்றிட்டேன். கொலை வெறியா பசி வெறியா? பசி வெறி ஒரு பக்கம், அது மேலே ஒரு கொலை வெறி. ஆஹா கல்யாணம், ஆஹா சமையல், சுடுகாட்டில் ஓஹோ சமையல். இதுக்கு ஏதோ ஒரு டைட்டில் சொல்ல சின்ன, இன்னும் நல்ல டைட்டில் வைக்கலாம் அவருக்கு. வீட்டு விருந்து. சுடுகாடு விருந்து. ஓகே சூப்பர். எப்படி பங்கம்மா? வேற லெவல். ஏன்னா கைஸ் இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சுடுகாட்டில் பேய் விருந்து. எப்படி? அவ்வளோதான். இருறா ஒரு நிமிஷம்ரா. சிரிச்சாங்க ப்ரோ. யாரோ பார்த்தீங்களா? கரெக்டு. சிரிச்சாங்க. அந்த பக்கம் நிஜமா கேட்டுதுரா, கிளியரா கேட்டுது. நம்ம சொன்னதுக்கு கவுண்டரோ. என்னக்கா உனக்கு சிரிப்பு வந்துருச்சாக்கா? சுடுகாட்டில் பேய் விருந்து எப்படி, நல்லா இருக்குதா டைட்டிலு? மறுபடியும் ஒன்ஸ் மோர் உங்களால் சிரிக்க முடியுமா? கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் கிளியராக நாங்கள் அந்த கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதை கேட்டு யாரோ சிரித்தாங்க. அந்த வாய்ஸ் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட குரல் தான். எனக்கு நல்லா தெளிவாக கேட்டுது. சீனுக்குமே வந்து தெளிவாக கேட்டிருக்கு.
உங்களை உங்களை எரிச்சாங்களா புதைச்சாங்களா தெரியல. ஸோ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி வந்து எனக்காக சிரிச்சு காட்ட முடியுமா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸு கறி கொடுக்குறேன். சீனை கேட்டுதா? கேட்கல? அதுதான் இந்த சைடு தான் கைஸ். சரியான ரெஸ்பான்ஸு. சரி வரேன் கைஸ். சரியான ரெஸ்பான்ஸு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரியுமா கேட்டாதிட்ட, இப்போ சிரிச்ச மாதிரி மறுபடியும் சரி உனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுக்குற லெக் பீஸ் அப்படின்னு சமய ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல ஆளியா. நம்ம பேசுறது வச்சு தான் அதுவே சிரிச்சிருக்குது கண்டிப்பாக. நம்ம பேசுறது வச்சு இல்லை, 3 பலியாடு வந்து மாட்டிடுக்குது. அது வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த கேட்டு மீட்ரா. ஓகே, ஏதாவது ரெஸ்பான்ஸ் தான் கேட்டு பார்ப்போமா கைஸ்? கேட்டு மீட்டர் வச்சு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ வாயெல்லாம் குளருது ஒளருது எல்லாமே பண்ணுது, என்னன்னு தெரில. சரி ஓகே, ஆன் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல யாராவது ஆன்மா இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸை எங்கள் பக்கத்தில் காட்ட முடியினாலும், உங்களால் என் பக்கத்தில் வந்து உங்கள் உருவத்தை காட்ட முடியலனாலும் பரவாயில்ல, இது பக்கத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்ற உங்களோட எனர்ஜியை மட்டும் வெளிப்படுத்த முடியுமா? ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய வாவ் ஜானு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுடா, பக்காவாக கிடைக்குதுடா, பக்காவாக கிடைக்குது. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் என் பக்கத்தில் வர முடியுமா? இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்களோட எனர்ஜி இவ்வளோ தானா? போயிடுச்சு மொக்கையோ? ஒருவேளை செத்த ஆயா இருக்குமோ? நடக்க முடியாதுல்ல, அவங்க கிட்ட வர்றது டைம் அது வரலாம். சரி, அது எங்கேயாச்சும் இதோ போடுறேன். இங்கே தான்டா வருது ரெஸ்பான்ஸு ரைஸ். இப்படி எடுத்தால் இங்கே போயிடுது, ரெட்டாக இங்கே கரெக்டாக அந்த எரிச்ச இடத்துல தான் வருது. ஓகே, இதோ போடுறா பிளிங்க் ஆகுதுரா. சாம்பல் கிட்ட ஓகே சூப்பர். உங்களை இங்கே தான் எரிச்சது உண்மைனா, இங்கே இருக்கிற ஆன்மா, இங்கே இருக்கிற எரிச்சவங்களோ இல்லை இங்கேருந்து புதைச்சவங்களோ உங்களோட ஆத்மா தான் இங்கே இருக்குதா? எனக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? நம்ம பாய்ஸ் தாங்க சமையல் நீங்கள் பாருங்களா, சோத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு. இது அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே சூப்பர். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அது ஃப்ளிக்கர்லாம் ஆகலை, ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் வந்து எரியுது கரெக்டாக. ஓகே, வேறு ஏதாவது எங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் வந்து உதவி ஏதாவது தேவைப்படுதா? இல்லை உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ தாராளமாக எங்கள் முன்னாடி வந்து பேசலாம். எங்ககிட்ட அட்லீஸ்ட் வந்து உங்கள் வாய்ஸ் கேட்குற மாதிரியாவது ஏதாவது பண்ணலாம். ஸ்டேபிளாக அப்படியே தாங்க இருக்குது. ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை. க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஓ மை காட், சூப்பர். ஓகே, இந்த இடத்துல நான் இந்த லைட் ஆஃப் பண்ணுறேன். ஓய் எப்படி வா 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 வரீங்களா என் பக்கத்தில்? இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒன் மினிட்.
ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? இங்கே தானே இருக்கீங்க? என்னால் உங்களை ஃபீல் பண்ண முடியுது லைட்டாக. என் பக்கத்தில் வர முடியுமா? இப்போ நான் இந்த இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து சுடுகாட்டில் பேய் இருக்காதுன்னு வாங்களே, எப்படி? கண்டிப்பாக இருக்கியோ ரைஸ்? தெளிவாக ஃப்ளிக்கர் ஆகுது. எனக்கு இது ஆரஞ்சு லைட் வரைக்கும் உன்னால் எரிய வச்சு காட்ட முடியுமா? நீ இங்கே இருக்கிறது உண்மைனா ஆரஞ்சு கலர் லைட் வரைக்கும் எரிய வைக்க முடியுமா? இன்னும் ஒரு லைட்டை எக்ஸ்ட்ரா எரிய வச்சு காட்ட முடியுமா? உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஓகே எஸ், ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு. ஓய்யோ, சூப்பர் 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 சூப்பர். ஆரஞ்சு கலர் லைட் வரைக்கும் எனக்கு ஃப்ளிக்கர் பண்ணி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களை நான் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணலை. கைஸ், எனக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கர் ஆச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ கேட்டு மீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. சரி, ஓகே, நம்ம போயிட்டு நம்ம பாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், வேறு ஏதாவது இன்சிடெண்ட் ஏதாவது இந்த இடத்துல நடக்குதா அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன் நான். கேட்டு மீட்டரில் சரியான ரெஸ்பான்ஸ்ப்பா, சூப்பராக. நாங்களே பயந்து சவுண்டெல்லாம் சுற்றி ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டால் 2 பேரும் பக்கத்து பக்கத்து 2 பயந்து போய் கண்டிப்பாக யாருமே இல்லை. அந்த வர தீயை விட்டுற போகிறேன். நம்பல நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். அந்த பிரியாணி நான் திங்க போகிறேன்னா இல்லை அதுக்கு திங்க போகிறேன்னு தெரியலையே. அது தானே பயமாக இருக்குது. பிரியாணி நம்ம துணை போகிறோமா இல்லை நம்மளும் வேற யாராவது துணை இருது. அக்கா, நக்கலாக சிரிக்கிறியா இல்லை வந்து ஆடுங்க வந்து சிக்கிக்கிச்சின்னு சிரிக்கிறியா நீனு? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்குல்ல. செஞ்சு விட்டுருமா நம்மளுக்கு சங்கு இதை போதோ? வேற எதாவது ஷிஃப்ட் ஆகிடலாமா? இல்லை இல்லை வேணாம், ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே க்ளீன் போகுது? ஆட்டோவில் வச்சு வேணாம் செஞ்சு மற்ற நீங்கள் பிரியாணி செஞ்சு திங்க விட மாட்டேன். அங்கேயே எங்கேன்னு பேய் இருக்கிறதெல்லாம் தேடி தேடி போகுது. நம்ம வீட்டை போய் சமைச்சிக்கலாம்னு சொன்னியா? பேய்கிட்ட மாற்றி போகிறது நம்ம வீட்டை போகலான்னு சொன்னேன். அது நல்லது சொன்னால் கூட நல்லது. காலையில் நீ சொன்ன எல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி ஆட்டோலாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன். அப்புறம் தெரியும் நம்ம டவுசர் தெரியும். அதை டைட்டாக போட்டு ஏதோ ஒன்று ஆக மொத்தம் செஞ்சுட்டோம். வெங்காயத்தை வதக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே சிக்கனை போடாத விடக்கூடாது. இப்போதான் சிக்கன் போடக்கூடாதா? தக்காளி போடாத விடக்கூடாது. இன்னைக்கு சிக்கன் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். இது நான் கட் பண்ண ஆகணும். என் பீஸா நிறைய இருக்கும். போட்டுருவாப்பா. வேறெல்லாம் போட்டு வைக்கிறோம். இப்போ என்னது நாமளா சாப்பிட போகிறோம். நாம் திங்கிற மேலே அதுக்கு திங்க போதா தெரியல. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளவும். உங்கள் பிரியாணியில் உப்பு இருக்கா? எதுக்கு கட்டி உப்பு எடுத்துகிட்டு வந்த? அதுவே போடணும். பத்தலா உப்பு எடுத்து. ஆமாம், இந்த இடத்துல ஐயா வந்துருக்கா? இங்கடா ஓடுற பொக்கு. ஆனால் ஏதோ அசைஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுது. அதான் நானுமே திரும்பினேன். இங்கே உள்ள ஏதாவது பறவை இரவு இருந்திருக்குமோ?
உண்மையிலே பாதி பேய் அங்கே அவங்க வேறு பட்டினியாக இருக்குதுங்க, இதுங்க எல்லாம் உள்ள சுற்றுறதுங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை தான் கொடுக்க முடியும், இருக்கிற எல்லாருக்கும் இலை போட முடியாதுப்பா. பிரியாணி ஸ்மெல் வருதா இல்லையா ப்ரோ? என் மூக்கு தான் அடிச்சுன்னு எனக்கு வேறு வாசனை எதை வந்துட்டு இருக்குது. உடனே இருந்து எப்படி வாடை வரும்? சாப்பிட்ற நேரத்தில் அது அந்த வாடை அடிக்குது, ஒரு மாதிரியாக வாடை அடிக்குது. நீ செய்கிறது கிண்டுறது ஒரு வாசனையாக இருக்குது, மோந்து பார்த்தா வேறு வாடை வருது. இதில் எல்லாம் யோசனை பண்ணிப்பாரு. வீட்டில் அம்மா செய்வாங்க, யார் வீட்டில் நிறைய பேர் செய்வாங்க. அப்போ நான் செய்ய போனோம் நான் அப்படி சொல்லையா, நீ இந்த இடத்துல கலாய்கிறப்ப இந்த இடத்துல வேறு வாடை அடிக்குது. பார்த்து சாம்பல் கலந்து கொடுத்துருவோம். ஆல்ரெடி சாம்பல் கிடக்குது. இப்போ அங்கே இடத்துல ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தானே வந்துச்சான். பார்த்து துணி எடுத்துகிட்டு வந்தியா? இரு துணி எடுத்துட்டு வரேன். துணி எடுத்துருவோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? பசி எடுக்குதியா? இன்னும் கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரா? ஐயோ இப்போயே மணி என்ன ஆகுது? என் பாம்பே திருப்பி ரிட்டர்ன் போயிருக்க மாட்டேன் பாம்பேக்கு. பிரியாணி மசாலா புரியாது. ஐயோ பார்த்து கறியில் வர என்ன தயிரா? ஓகே, இன்னும் போடு, அது போடு. கறி நல்லா இருக்கும். கறியில் போட்டு வரியா? கறியோட போட்டு வரியா? அது மாதிரி எடுத்து வருவாங்க. நல்லா தான் இருக்குது. இதை வதக்கி அதுக்கிட்ட அதுக்கப்புறம் சேர்க்கணும். இங்கே வச்சிடுறாங்க. யாரும் பின்னாடி நின்று ஒராசன மாதிரி இருக்குது ப்ரோ. யாரும் பின்னாடி நின்று ஒராசன மாதிரி இருக்குது ப்ரோ. பின்னாடி மாட்டேன். ஜான் எப்போ பார்த்தா அங்கே இருக்கிறான். இப்பயே கறி கறிக்காது. எனக்கு அது நினச்சா இப்போ கறி போட போகிறோம். கறி போடுவோம் ப்ரோ. நான் கறி காணும். கறி காணும். எவ்வளோ எடுத்துன்னு வந்தா? 1 கிலோ எடுத்துன்னு ஃபுல்லாக இருந்துச்சு. காமிச்சுண்ணா. ஆமாம், ஃபுல்லாக வந்தது. ஃபுல்லாக தானே ப்ரோ வந்தது. ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ப்ரோ 2 லெக் பீஸ் எடுத்துன்னு வந்தேன் ப்ரோ. கறியை காணுமே. ஆட்டையை போட்டிங்களா? நாங்கள் தான் உங்களுக்கு தரோம்னால, சமைச்சு தரோம்னால. கேஸ் நான் கூட ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோ. சரி பரவாயில்ல, விட பரவாயில்ல. நாடா இது டே முக்கால போய் ஜானுக்கு கறி போச்சு. கறியெல்லாம் ஆட்டையை போடுது. சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிற, சமைச்சிட்டு உக்காந்துக்கிற. இருக்கிறது யாரும் சாப்பிடணும்ல, பசிக்குதுல. அடுப்பு எரிஞ்சுனுக்குதியா? கேஸ் நான் கூட ஆஃப் பண்ணேன். கறி போயிடுச்சியா? கறி துண்ணுலாயா? சரி விடு, அதுங்க எடுத்துகிட்டு போயிடுச்சு விடு, அதுங்களுக்கு போயிட்டு போட்டுவோம் அப்படியே. ஆனால் இப்போ எனக்கு என் பின்னாடி யாருன்னு தெரியல எனக்கு. என்னடா நெருப்பு வாய்ப்பே இல்லை. பின்னாடி நெருப்பே வரலையே. எரிஞ்சிருச்சு தானே? ஆமாம், வெளியே நெருப்பே வரல. வேலை கட்டுதா? ஆட்டோல வச்சு சமைக்க போறியா? இப்போ எதோ செய்யும் போது செய்யும் போத அப்படியே வந்து அடுத்தடுத்து நெருப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனப்பே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு சில சவுண்டு வந்து கேட்டுது. அதுக்கப்புறம் இவன் ஜானோட கை வந்து கட் ஆனது. நான் அங்கே போனப்போ யாரோ வந்து ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து K2 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அந்த இடத்துல ரெஸ்பான்ஸுமே கிடச்சிது. நாங்கள் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தப்போ வந்து யாரோ வந்து நக்கலாக சிரித்தாங்க இந்த இடத்துல. கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதி சிக்கனை காணோம். அதில் வந்து 1 kg கிட்ட சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். 1 kg தான் ப்ரோ. 1 kg கிட்ட இல்லை, 1 kg தான் எடுத்துகிட்டு வந்தியா? லெக் பீஸ் தான் போட்டு வாங்கினா சொன்னோம் ப்ரோ. ஓகே, 1 kg சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா பாதி சிக்கன் காணோம். இப்போ அடுத்து வந்து அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்காக யூஸ் பண்ண துணி பிடிக்கிறதுக்கு அதுவுமே வந்து ஃபயர் ஆகுது. இன்றைக்கி சாப்பிட விடுமா விடாது? படல தானே, கையில தான் படல ப்ரோ.
எவ்வளோ பண்ண மாட்டேன் பயமா இருக்கு. போதும் ப்ரோ. உப்பு மட்டும் கறிக்கிற மாதிரி இதை பாருங்க. ஜானு அப்படியே பார்த்துடுறான். கறிக்கணும், உப்பு கறிக்கணுமா? ஆமாம், கக்கிணும். அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்குது. ஓகே டன். லெக் பீஸே இல்லை இவருக்கு மட்டும். அதுதான் தூக்கின்னு போயிடுச்சா? ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்றே எனக்கு தேவை. ஓ ஆமாம், 3 லெக் பீஸில் 1 இருக்குது. ஆமாம் ஆமாம், 2 இது அப்படியே கலந்து ஊற்றிருக்கூட லைட்டாக. அது வேணாம். அரிசி போட்டாச்சா? அரிசி இப்போ போடக்கூடாது. ஐடியா ஏன் அரிசி கொதிக்கணும்டா அது. இன்னைக்கு ஒரு புடி பிரியாணி ரெடி. கைஸ், பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த கட்டையெல்லாம் அனுப்பிச்சிருக்கா? Is finally the most waited haunted horror cooking சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஒரு இலையை கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். என்ன நடக்குது பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது தம் போட்டதுக்கப்புறம் ஸோ எப்படி இருக்க போய் தெரியல. டேஸ்ட் ஆயில் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்றான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சரியான பசியில் இருக்கிறேன். கழுவிடு ஃபுல்லாக. தண்ணி வேணுமா? முதல் படையல். இங்கே இருக்க அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் சிக்கன் லெக் பீஸ் தான் பிடிக்கும் போல இது. லெக் பீஸாக தூக்கி வச்சிடறான். லெக் பீஸா? அது இருக்கிறதே ஒன்று தான் இருக்குது, நான் சாப்பிட்ணும். அது நீ தான் அப்பயே டீலிங்கில் அதுக்கிட்ட நீ வேணா எடுத்துக்கோன்னு சொன்னல. ஆனால் இப்போ மனசனோட வாசம் சூப்பராக செம்மையாக போய் இழுக்குது. அங்கே வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டோம். இது அவங்கள போய் கொடுத்துருமா? சரி, ஓகே. என்ன பிரியாணி எடுத்துன்னு போனோடனே வருது எல்லாம். ஓகே, இங்கே இருக்கவங்களுக்காக ஒரு படையல் வந்து கொடுத்துட்றோம் கைஸ். சரியா? ஓகே, எங்களால் முடிஞ்சது நாங்கள் படையல் கொடுத்துட்டோம். ஆமாம், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்குங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஜான் பசியில் இருக்கோம். எஸ், எல்லாருமே பசியில் தான் இருக்கிறோம். என்ன ஒரு வெளுத்துடலாமா? ரெடி. ஓகே ஓகேப்பா. இந்த இடத்துல இருக்க ஆண் மக்கள் எல்லாரும் வந்து கேட்டுக்குங்க, உங்களுக்கான பங்கை நாங்கள் கொடுத்துட்டோம். எங்கள் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா 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 ப்ரோ, ஏய் ஆச்சு? என்னடா ஏய் ஜான், ஏய் என்னாச்சு? டேய் சரி சரி இருவா தண்ணிடா. சீக்கிரம் எடுத்துருவா. என்னடாச்சு? என்ன பண்ணுது? என்னடா பண்ணுது? பிளட் வாங்கிட்டு இருக்கோம். பாத்திரா வாய்க்கு போயிடுறோம். என்னடா பண்ணுது? பண்ற மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்க? முடியல, கிளம்புன. கண்ணுல தண்ணி வந்துடுறா. கிளம்புன எங்க இருந்து? நீ முதல்ல கிளம்புன. என்னடா? ஏய், என்ன பண்ணுது சொல்றா? என்ன சொல்ற? இங்க சாப்பிட்டு ரொம்ப ரெக்ஸி, நான் வேண்டாம், கிளம்புன. சரி ஒன்றுடா கிளம்பிடலாம்டா. சரியா? ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸா கிளம்பிடலாம்டா. சரி வா பேக் மூடிடுறேன். நீ பஸ் ஆட்டோவில் ஏறுறேன், நான் பார்த்துக்கிறேன்.
பார்த்தீங்களா நாங்கள் ஃபைனலாக வந்து வீடியோ முடிச்சுட்டு எல்லோரும் ஓகே தான். ஜானுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு கட்டு மட்டும் ஏய் வர ஒரு கண்ணு முடிச்சுன்னு இருக்கு, ஒரு கண்ணு மட்டும்தான் திறகுது. ஏய் ஓகே தானே? चलो चलो गाड़ी गाड़ी नोक नोक वो अरे वो अरे वो சரி ஓகே கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட முடியல. ஜான் வந்து சாப்பிடவே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து பிரியாணி வெளுத்து கட்டணும். ஆமாம், எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவனம் வந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அங்கே கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ சூரியன் வந்து சுளிர்னு அடிக்கிறதுனால இடத்த காலி பண்ணுறோம். ஆமாம் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இல்லை வேற லெவல் பயங்கரமான வீடியோ. அது இன்னைக்கு நைட்டே ஷூட் பண்ண போகிறோம். சீக்கிரமாகவே அது ஷூட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பல நாட்கள் போகும். அது வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சூப்பரான வீடியோவாக கொடுக்குறோம். அண்டு இது வரைக்கும் அந்த மாதிரி சேலஞ்ச் வந்து யாரும் வந்து ட்ரை பண்ணதில்லை இந்தியாவில் வாய்ப்பே இல்லை. ஆமாம், இந்தியாவில் அந்த மாதிரி வந்து சேலஞ்ச் யாருமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம தான் ட்ரை பண்ண போகிறோம். மறக்காமல் பண்ண போகிறது அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூக்கி தான் பண்ண போகிறோம். எஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு பல வாக்கிய தகராறுகள்லாம் போகுது. பண்ண விட மாட்டோம், என்னைய பண்ண வேணான்னு சொல்லிட்டா போல எங்கள் ஜான். தம்ஸ் சிம்பிள் ஏய் காட்டு அடுத்த வீடியோ சிம்பிள். ஏய் அடுத்த வீடியோ பண்ணிடுவியா? ஏய் போதையிலேருந்து வெளில வாடா, போதையில் இருக்கிற பெரிய இருக்கிற. ஆக்சுவலாக வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் தான் இருக்கிறான், போதையிலலாம் இல்லை. ஓகேவா? சரி ஓகே கைஸ், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூன் வந்துடும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படியே ரெடி ஆகிக்கிங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாமே வந்து வேறு லெவல் சம்பவமாக தான் இருக்கும்.